வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைடன்ஸ் ஃபார் லேர்னிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 1 யூனிட் 2 லெசன் 3 கிளாப் அண்ட் சே வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசனோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, அதை ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மை ப்ராஜெக்ட் மினி புக்லெட் மாதிரி ரெடி பண்ண கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பேஜ் 1ல் வந்து மை ஃப்ரெண்ட் இஸ், உங்கள் ஃப்ரெண்டோட நேமை நோட் பண்ணிக்கோங்க, ரிஷ்யா. தென் பேஜ் 2ல் வி ப்ளே, என்ன நீங்கள் கேம் விளையாடுறீங்களோ ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, வி ப்ளே செஸ். தென் தேர்ட் ஒன் வி ஷேர் ஃபுட். தென் ஃபோர்த் பேஜில் வி டாக் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப், என்ன பேசுவீங்க, என்ன ஷேர் பண்ணுவீங்க, என்ன விளையாடுவீங்க, இதையெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு மினி புக்லெட் வந்து ரெடி பண்ணுங்கள். ஓகேவா? த சீக்கி சிக் ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, ஸோ நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் டைம் ஷார்ட் அண்ட் ரைட் த வேர்ட்ஸ் இன் டு தி பாக்ஸ். ஸோ நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ கரெக்டாக நம்ம எந்தெந்த பாக்ஸில் எந்தெந்த ஆன்சர்ஸ் வரும்னு கரெக்டாக பிக் பண்ணி எழுத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வீல் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த வீலில் வந்து ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் ஒவ்வொரு காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டபிள்யூஹெச் எல்லாம் ஃபர்ஸ்ட் அதில் டால்ஃபின் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க. ஓகேவா? வேல், வயர், விஸ்க். தென் சிஹெச் சிப், செரி, torch. Then CK duck, chick, lug. Next PH photo, phone, dolphin. Next NG sing, king, wing. Then last one SH shell, shine, wash. Okay, carefully பார்த்து நோட் பண்ணுங்க. Then practice time write the correct words in the sentence. am, is, or கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த சென்டென்ஸில் ஆம் வரும், எதில் இஸ் வரும், எதில் ஆர் வரும்னு கரெக்டாக பார்த்து போடுங்க. ஓகே? ஸோ ஐ வந்துச்சுன்னா ஆம் வரும், ஹீ ஷீ இட் வந்ததுன்னா எஸ் எழுதணும், ஹீ தே வந்துச்சுதுன்னா ஆர் போடணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஐ ஆம் ராகுல். தென் செகண்ட் ஒன் ஷீ இஸ் மை மதர். தேர்ட் ஒன் ஹீ இஸ் மை பிரதர். த நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் அவர் ஹோம். Then last one, we are happy. ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் டு ரைட் டிக் த கரெக்ட் சென்டென்சஸ். ஸோ கரெக்ட் சென்டென்ஸை வந்து டிக் பண்ண கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஐ ஆம் அஃப்ரீன். செகண்ட் ஒன் ஐ ஆம் அஃப்ரீன் தான் கொடுத்துருக்காங்க, பட் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்போவுமே கேபிட்டலில் இருக்கணும், ஸோ அது வந்து ஸ்மாலில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னை டிக் பண்ணிக்கோங்க. தென் ஐ ஆம் டேனி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனில் டி வந்து டேனி நேம், ஸோ டி வந்து ஸ்மாலில் இருக்குது, ஸோ செகண்ட் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. தென் ரைட் யுவர் நேம். ஐ ஆம் ஜெனிஷா, உங்கள் நேமை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே? தென் ரீட் அண்ட் கம்ப்ளீட் ட்ரா யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரைட் தேர் நேம்ஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ட்ரா பண்ணி தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நேம்ஸை வந்து ரைட் பண்ண கேட்டிருக்காங்க, ஸோ எழுதிக்கோங்க. ஐ ஆம் ஜெனிஷா, சி இஸ் பிரியா, ஹீ இஸ் ஜெனிஷ், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ உங்கள் நேம் எழுதுங்க ஐ ஆம், நெக்ஸ்ட்டு ஜெனிஷா இருக்க பிளேஸில் உங்கள் நேம் எழுதுங்க. தென் ஷீ இஸ், ஹீ இஸ் எழுதிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நேம் எழுதிக்கோங்க. ஓகே? we are friends. okay? then brainy bees think and complete. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, செகண்ட் ஒன் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ட்ரீ, ஸோ டிஆர் எடுத்துக்கோங்க. தென் நம்பர்லாம் இருக்குது, ஸோ யூ எடுத்துக்கோங்க. தென் என்கே இருக்குது, சேர்த்து எழுதுனீங்கன்னா ட்ரங். தென் நெக்ஸ்ட் ஒன் ட்ரம் இருக்குது, ஸோ டிஆர் எடுத்துக்கோங்க. தென் இட்லி இருக்குது, இட்லியில் ஐ எடுத்துக்கோங்க, டிஆர்ஐ. என்கே சேர்த்துக்கோங்க, ஸோ ட்ரிங்க். ஓகே? தென் லாஸ்ட் ஒன் க்ளவுட்ஸ் இருக்குது, ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர்ஸ் சிஎல் எடுத்துக்கோங்க. தென் அவுல் இருக்குது, ஸோ ஓ எடுத்துக்கோங்க. தென் சிகே சேர்த்து எழுதினீங்கன்னா கிளாக். ஓகேவா? தென் ரீடிங் ஸ்டார்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு காலம்ஸையும் ரீட் பண்ணிவிட்டு தென் கொடுத்துருக்க ஸ்டார்ஸுக்கு நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. ஓகே? தென் மை ரிஃப்ளெக்ஷன் ஐ கேன். ஸோ இந்த லெசனில் நீங்கள் லேர்ன் பண்ண ஒவ்வொன்றும் இதில் கொடுத்துருக்காங்க, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ஸ்டார்ஸுக்கு நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. ஓகே? then I can do first one complete the sentences. first வந்து near, on, behind 3 words வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ தென் 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த சென்டென்ஸுக்கு எந்த வேர்ட் ஆட் ஆகும்னு பார்த்து கரெக்டாக பிக் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகே? ஃபர்ஸ்ட் ஒன் she hides behind the tree. ஸோ அந்த பொண்ணு வந்து ட்ரீக்கு பேக்கில் வந்து ஹைட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ வந்து பிஹைண்ட் எழுதிக்கோங்க. தென் தி சிக் இஸ் ஆன் த மேட், மேட்டுக்கு மேலே தான் அந்த சிக் இருக்குது, ஸோ ஆன் த மேட் நோட் பண்ணிக்கோங்க. தென் த பின் இஸ் நியர் த பஷ், ஸோ அந்த பஷ்ஷுக்கு பக்கத்தில் தான் பின் இருக்குது, டஸ்ட் பின், ஸோ நியர் எழுதிக்கோங்க. ஓகே? தென் rewrite the sentences correctly. first one தினேஷ் likes to play football. ஸோ தினேஷ்னு சொல்கிறது ஒரு நேமிங் வேர்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் இருக்கணும், ஸோ டி கேபிட்டலில் போட்டுக்கோங்க.
தென் செகண்ட் ஒன் மாலா ஃப்ளைஸ் அ கைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டலில் தான் இருக்குது சென்டென்ஸ் ஓகே, பட் லாஸ்ட் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லை, ஸோ ஃபுல் ஸ்டாப் போட்டுக்கோங்க ஓகே. தென் லேர்னிங் ஜேர்னி. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மில் இங்கிலீஷில் நீங்கள் லேர்ன் பண்ண ஒவ்வொரு விஷயமும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓகே அப்படின்னா எல்லாத்துக்கும் டிக் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் சிம்பிள் சென்டென்சஸ் யூஸிங் கேபிட்டல் லெட்டர்ஸ் அண்ட் ஃபுல் ஸ்டாப்ஸ் கரெக்ட்லி. கேபிட்டல் லெட்டர்ஸ் அண்ட் ஃபுல் ஸ்டாப் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் எழுத தெரியுது அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. தென் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் சிம்பிள் சென்டென்சஸ். ஸோ சிம்பிள் சென்டென்ஸ் வந்து ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. தென் read and write words, blends and diagrams like blue, clip, sharp, ring. ஸோ ரீட் பண்ணி ரைட் பண்ண முடியுது அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. தென் யூஸ் சிம்பிள் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் ஐ ஆம், ஐ ஹாவ், ஹீ இஸ், ஹீ ஹேஸ், சி இஸ், சி ஹேஸ், வி ஆர் இன் சென்டென்சஸ். ஸோ உங்களால் சிம்பிள் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ண முடியுது அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. தென் ஐடென்டிஃபை அண்ட் நேம் டிஃப்ரெண்ட் பிளே திங்ஸ் அண்ட் கேம்ஸ் அண்ட் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன சென்டென்ஸ் இல்லை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், டாக் அபவுட் மை டெய்லி ஆக்டிவிட்டீஸ் யூஸிங் கரெக்ட் ஆக்ஷன் வேர்ட்ஸ். ஸோ ஆக்ஷன்ஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பற்றி டாக் பண்ண முடியுது அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் பார்ட்டில் வந்துட்டோம். டேர்ம் 1 இங்கிலீஷ் சப்ஜெக்டில் லாஸ்ட் செக்ஷனில் வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த லெசனில் உள்ள ஆன்சர்ஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் 2 இங்கிலீஷில் சந்திக்கலாம். பாய்.